வணக்கம் நண்பர்களே, நமது பூம்பிலவாசிகள் சேனலில் தினம் தினம் 40 திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள். குறள் 801. பழைமை எனப்படுவ தியாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. விளக்க உரை. பழைமை என்று சொல்லப்படுவது எது என்று வினாவினால் அது பழகியவர் உரிமை பற்றிச் செய்யும் செயலை கீழ்ப்படுத்தாமல் ஏற்கும் நட்பாகும். குறள் 802. நட்பிற்குறுப்பு கெழுதகைமை மட்டதற் குப்பாதல் சான்றோர் கடன். விளக்க உரை. நட்பிற்கு உறுப்பாவது நண்பனுடைய உரிமைச் செயலாகும். அந்த உரிமைச் செயலுக்கு உடன்பட்டவராதல் சான்றோரின் கடமையாகும். குறள் 803. பழகிய நட்பெவன் செய்யுங் கெழுதகைமை செய்தாங் கமையா கடை. விளக்க உரை. பழகியவர் உரிமை பற்றிச் செய்யும் செயலை தாம் செய்தது போலவே கருதி உடன்படாவிட்டால் அவரோடு தாம் பழகிய நட்பு என்ன பயன் தரும். குறள் 804. விழைதகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையாட் கேளாது நட்டார் செயின். மவிளக்க உரை. உரிமையால் கேளாமலே நண்பர் ஒன்றைச் செய்தால் அந்த உரிமையை போற்றி விரும்பும் தன்மையோடு அச்செயலையும் விரும்பி உடன்பட்டிருப்பர் அறிஞர். குறள் 805. பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செயின். விளக்க உரை. வருந்ததக்க செயல்களை நண்பர் செய்தால் அதற்கு காரணம் அறியாமை என்றாவது மிகுந்த உரிமை என்றாவது உணர வேண்டும். குறள் 806. எல்லைக்கண் நின்றார் துறவார் தெலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு. விளக்க உரை. உரிமை வாழ்வின் எல்லையில் நின்றவர் தமக்கு அழிவு நேர்ந்தவிடத்திலும் பழைமையாய் உறவு கொண்டு நின்றவரின் தொடர்பை கைவிட மாட்டார். குறள் 807. அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மை எவர். விளக்க உரை. அன்புடன் தொன்று தொட்டு வந்த உறவை உடையவர் அழிவுதரும் செயல்களை பழகியவர் செய்த போதிலும் தம் அன்பு நீங்காமலிருப்பர். குறள் 808. கேளிழுக்கங் கேளா கெழுதகைமை வல்லார்க்கு நாளிழுக்கம் நட்டார் செயின். விளக்க உரை. பழகிய நண்பர் செய்த தவறு பற்றி பிறர் சொன்னாலும் கேளாமலிருக்கும் உரிமை வல்லவர்க்கு அந்த நண்பர் தவறு செய்வாரானால் அது பயனுள்ள நாளாகும். குறள் 809. கெட்டா வழிவந்த கேண்மையார் கேண்மை விட்டார் விழையும் உலகு. விளக்க உரை. உரிமை கெடாமல் தொன்று தொட்டு வந்த உறவு உடையவரின் தொடர்பை கைவிடாதவரை உலகம் விரும்பி போற்றும். குறள் 810. விழையார் விழைய படுப்ப பழையார்கண் பண்பின் தலைப்பிரியா தார். விளக்க உரை. தவறு செய்த போதிலும் பழகிய நண்பரிடத்தில் தம் உரிமை பண்பிலிருந்து மாறாதவர் தம் பகைவராலும் விரும்பப்படுதற்குரிய சிறப்பை அடைவர். குறள் 811. பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலிற் குன்றல் இனிது. விளக்க உரை. அன்பு மிகுதியால் பருகுவார் போல் தோன்றினாலும் நட்பண்பு இல்லாதவரின் நட்பு வளர்ந்து பெருகுவதை விட தேய்ந்து குறைவது நல்லது. குறள் 812. உரிநட்டறினொருவும் ஒப்பிலார் கேண்மை பெறினும் இழப்பினும் என். விளக்க உரை. தமக்கு பயன் உள்ள போது நட்பு செய்து பயன் இல்லாத போது நீங்கிவிடும் தகுதியில்லாதவரின் நட்பை பெற்றாலும் என்ன பயன், இழந்தாலும் என்ன பயன். குறள் 813. உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நேர். விளக்க உரை. கிடைக்கும் பயனை அளந்து பார்க்கும் நண்பரும் அன்பை கொள்ளாமல் பெறுகின்ற பொருளை கொள்ளும் விலை மகளிரும் கள்வரும் ஒரு நிகரானவர். குறள் 814. அமரக தாற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. விளக்க உரை. போர் வந்தபோது களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது. குறள் 815. செய்திமன் சாராச் சிறியவர் புன்கேண்மை எய்தலின் ஏதாமை நன்று. விளக்க உரை. காவல் செய்து வைத்தாலும் காவல் ஆகாத கீழ்மக்களின் தீய நட்பு ஒருவனுக்கு ஏற்படுவதை விட ஏற்படாமலிருப்பதே நன்மையாகும். குறள் 816. பேதை பெருங்கெழியை நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும். விளக்க உரை. அறிவில்லாதவனுடைய மிக பொருந்திய நட்பை விட அறிவுடையவரின் நட்பில்லாத தன்மை கோடி மடங்கு நன்மை தருவதாகும். குறள் 817. நகைவகையராகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உறும். விளக்க உரை. அகத்தில் அன்பு இல்லாமல் புறத்தில் நகைக்கும் தன்மை உடையவரின் நட்பை விட பகைவரால் வருவன 10 கோடி மடங்கு நன்மையாகும். குறள் 818. ஒல்லும் கருமம் உடற்று பவர்கேண்மை சொல்லாட்டார் சோர விடல். விளக்க உரை. முடியும் செயலையும் முடியாத படி செய்து கெடுப்பவரின் உறவை அவர் அறியுமாறு ஒன்றும் செய்யாமலே தளரச் செய்து கைவிட வேண்டும். குறள் 819. கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு.
விளக்க உரை செய்யும் செயல் வேறாகவும் சொல்லும் சொல் வேறாகவும் உள்ளவரின் நட்பு ஒருவனுக்கு கனவிலும் துன்பம் தருவதாகும். குறள் 820. எனைத்துங் குறுகுதல் ஓம்பல் மனைக்கெழியை மன்றிப் பழிப்பார் தொடர்பு. விளக்க உரை தனியே வீட்டில் உள்ளபோது பொருந்தியிருந்து பலர் கூடிய மன்றத்தில் பழித்து பேசுவோரின் நட்பை எவ்வளவு சிறிய அளவிலும் அணுகாமல் விட வேண்டும். குறள் 821. சீரிடங்காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு. விளக்க உரை அகத்தே பொருந்தாமல் புறத்தே பொருந்தி நடப்பவரின் நட்பு தக்க இடம் கண்டபோது எரிவதற்கு உரிய பட்டையாகும். குறள் 822. முற்றுப்புள்ளி. இனம்போன்றினமல்லார் கேண்மை மகளிர் மனம்போல வேறு படும். விளக்க உரை இனம் போலவே இருந்து உண்மையில் இனம் அல்லாதவரின் நட்பு பொதுமகளிரின் மனம் போல உள்ளொன்று புறமொன்றாக வேறுபட்டு நிற்கும். குறள் 823. பலநல்ல கற்ற கடைத்து மனநல்லர் ஆகுதல் மாணார் கரிது. விளக்க உரை பல நல்ல நூல்களை கற்று தேர்ந்த போதிலும் அவற்றின் பயனாக நல்ல மனம் உடையவராக பழகுதல் உள்ளன்பினால் மாட்சியடையாதவர்க்கு இல்லை. குறள் 824. முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வன்சரை அஞ்சப்படும். விளக்க உரை முகத்தால் இனிமையாகச் சிரித்து பழகி அகத்தில் தீமை கொண்டுள்ள வஞ்சகருடன் நட்பு கொள்வதற்கு அஞ்ச வேண்டும். குறள் 825. முற்றுப்புள்ளி. மனத்தின் அமையா தவறை எனைத்தொன்றும் சொல்லினால் தேரற்பாற்றன்று. விளக்க உரை மனத்தால் தம்மொடு பொருந்தாமல் பழகுகின்றவரை அவர் கூறுகின்ற சொல்லை கொண்டு எத்தகைய ஒரு செயலிலும் நம்பித் தெளியக்கூடாது. குறள் 826. நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். மவிளக்க உரை நண்பர்போல் நன்மையானவற்றைச் சொன்ன போதிலும் பகைமை கொண்டவர் சொல்லும் சொற்களின் உண்மை தன்மை விரைவில் உணரப்படும். குறள் 827. சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமை யான். விளக்க உரை வில்லின் வணக்கம் வணக்கமாக இருந்தாலும் தீங்கு செய்தலை குறித்தமையால் பகைவரிடத்திலும் அவருடைய சொல்லின் வணக்கத்தை நன்மையாக கொள்ளக்கூடாது. குறள் 828. தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுதகண் நீரும் அனைத்து. விளக்க உரை பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும் பகைவர் அழுதுச் சொரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே. குறள் 829. மிகச்செய்து தம்மெள்ளு வாரை நகச்செய்து நட்பினட் சாப்புல்லற் பாற்று. விளக்க உரை புறத்தே மிகுதியாக நட்பு தோன்றச் செய்து அகத்தில் இகழ்கின்றவரை தாமும் அந்நட்பில் நகைத்து மகிழுமாறு செய்து அத்தொடர்பு சாகுமாறு நடக்க வேண்டும். குறள் 830. பகைநட்பாங் காலம் வருங்கால் முகநட் டகநட் பொறி விடல். விளக்க உரை பகைவர் நண்பராகும் காலம் வரும்போது முகத்தளவில் நட்பு கொண்டு அகத்தில் நட்பு நீங்கி வாய்ப்பு கிடைத்த போது அதையும் விட வேண்டும். குறள் 831. பேதைமை என்பதொன் றியாதெனின் ஏதங்கொன் துதியம் போக விடல். விளக்க உரை பேதைமை என்று சொல்லப்படுவது யாது என்றால் தனக்கு கெடுதியானதை கை கொண்டு ஊதியமானதை கைவிடுதலாகும். குறள் 832. முற்றுப்புள்ளி. பேதைமையுள் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன்கண் செயல். விளக்க உரை ஒருவனுக்கு பேதைமை எல்லாவற்றிலும் மிக்க பேதைமை தன் ஒழுக்கத்திற்கு பொருந்தாததில் தன் விருப்பத்தை செலுத்துதல் ஆகும். குறள் 833. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். விளக்க உரை தகாதவட்டிற்கு நாணாமலிருத்தல் தக்கவட்டை நாடாமலிருத்தல் அன்பு இல்லாமை நன்மை ஒன்றையும் விரும்பாமை ஆகியவை பேதையின் தொழில்கள். குறள் 834. ஓதி உணர்ந்தும் பிறர்க்குரைத்தும் தானடங்கா பேதையிற் பேதையார் இல். விளக்க உரை நூல்களை ஓதியும் அவற்றின் பொருளை உணர்ந்தும் பிறர்க்கு எடுத்துச் சொல்லியும் தான் அவற்றின் நெறியில் அடங்கி ஒழுகாத பேதை போல் வேறு பேதையர் இல்லை. குறள் 835. ஒருமைச் செயலாற்றும் பேதை எழுமையும் தான்பு கழுந்தும் அலறு. விளக்க உரை எழுப்பிறப்பிலும் தான் புகுந்து அழுந்துவதற்கு உரிய நரகத் துன்பத்தை பேதை தன் ஒரு பிறவியில் செய்து கொள்ள வல்லவனாவான். குறள் 836. பொய்படும் உள்ரோ புனைபூணும் கையறியா பேதை வினைமேற்கொளின். விளக்க உரை ஒழுக்க நெறி அறியத பேதை ஒரு செயலை மேற்கொண்டால் அந்த செயல் முடிவு பெறாமல் பொய்படும் அன்றியும் அவன் குற்றவாளியாகி தலை பூணுவான். குறள் 837. ஏதிலார் ஆர தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. விளக்க உரை பேதை பெருஞ்செல்வம் அடைந்தபோது அவனோடு தொடர்பில்லாத அயலார் நிறைய நன்மை பெற அவனுடைய சுற்றத்தார் வருந்துவர். குறள் 838. மையல் ஒருவன் கழித்தற்றாற் பேதைதன் கையொன்றுடைமை பெறின்.
விளக்க உரை பேதை தன் கையில் ஒரு பொருள் பெற்றால் அவன் நிலைமை பித்து பிடித்த ஒருவன் கள்குடித்து மயங்கினார் போன்றதாகும். குறள் 839. பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின்கண் பீழை தருவதோன்றில். விளக்க உரை பேதையரிடமிருந்து பிரிவு நேர்ந்த போது அப்பிரிவு துன்பம் ஒன்றும் தருவதில்லை, ஆகையால் பேதையரிடம் கொள்ளும் நட்பு மிக இனியதாகும். குறள் 840. கழாகால் பள்ளியுள் வைத்தற்றாற் சான்றோர் குழாத்து பேதை புகல். விளக்க உரை சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல் ஒருவன் தூய்மையில்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தாற் போன்றது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.